ஸோ நான் அண்ட் என்னோடய சில இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டா வைல்ட் லைஃப் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கார்க்லேருந்து ஒரு 15 minutes ட்ரெயினில் போகணும். ஸோ அதுக்காக மார்னிங் சைக்கிள் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 8:30 ட்ரெயின் பிடிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் ஃப்ரெண்ட்ஸ்னாலே தெரியும்ல, ஸோ சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ட்ரெயின் பிடிச்சாங்க. ஸோ பக் மூமெண்ட்ஸில் வந்து ட்ரெயினை ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து என் கூட வந்திருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா மலையாளிஸ் இருக்காங்க, தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, கன்னடிகாஸ் இருக்காங்க, தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிற மொத்தம் 8 பேர் வந்து அந்த பார்க்குக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ட்ரெயின் ஏறி 15 minutesல எக்ஸாக்டாக ஃபோட்டா ஐலாண்டுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து அந்த வைல்ட் லைஃப் பார்க் வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக் தான். இங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அந்த ஸ்டெப்பில் அப்படி ஏறி இறங்கினா அப்படின்னா அந்த வைல்ட் லைஃப் பார்க் வந்து வந்துடும். ஸோ நாங்கள் வந்து யூஷுவல் டைமோட ஒரு 1/2 an hour முன்னாடியே வந்துட்டோம். ஓப்பனிங் டைமை விட டிக்கெட்டுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிக்கெட் வந்து 14.25, ஸோ அரௌண்ட் 15 euros அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ முன்னாடியே வந்து எங்கள் குரூப்பில் வந்து ஒரு பையன் வந்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டான். ஸோ ஆச்சு இங்கே ஏனோ. ஸோ நாங்கள் 1/2 an hour முன்னாடி வந்தனால அங்கே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வந்தோம் ஒரு 1/2 an hourக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டா ஐலாண்டுடைய கேட்டுக்கு வந்து வந்தோம். அதில் வந்து லாஸ்ட் என்ட்ரி டைம் வந்து 3:30 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வரதா இருந்தீங்கன்னா 3:30க்கு முன்னாடி வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபோட்டா ஐலாண்ட் வைல்ட் லைஃப் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்கில் இருந்து ஒரு 15 minutes ட்ரெயின் ட்ராவலுக்கு தள்ளி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர் வந்திருக்கோம். எல்லாம் இந்தியன்ஸ், பட் எல்லாம் ஒரு ஸ்டேட்டில் இருந்து. பீக்காக்கெல்லாம் நான் மனையத்துறானே இதக்கணும். என்ட்ரிலேயே நாங்கள் வந்து ஒரு மயில் பார்த்துட்டோம். என் பக்கத்துலேயே வந்து ஒரு மயில் இருக்கு என்ட்ரிலேயே. இந்த பக்கத்துலேயே அப்படி இருக்கு. நோடு எல்லாம் அப்பனே முருகா காப்பாத்துப்பா, எல்லாம் நல்லா பார்த்துக்கோ. ನಾ ಪೋಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಪೋಸ್ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಕಣೋ ನಿನ್ ಮಗ ಅದು ನೋಡು. ಹೇಳ್ತಿಲ್ಲ ಮಚ್ಚ, ಅದು ಇವನ ಅಪ್ಪ, ಅದು ಮಗನು. என்ன போஸ். ಇಲ್ಲಿ ಅವನ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಬಂದಿದ್ದಾಳೆ. இது வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பையன், அது வந்து இவனோட வைஃபு, இவன் தான் அப்பா. ஃப்ரீ ரோமிங்கா? அட போவீங்களா. ஸோ கேங்க்ரூஸ்லாம் வந்து ரோட்லேயே ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதோ இருக்கு இது. See, they are going. ಎಷ್ಟು ಬೇಗ ಹೋಗ್ತಾ ಇದು. கேங்க்ரூஸ்லாம் வந்து வெளியிலவே விட்டாங்க, வந்துகிಂದ ಅಡಿಸಿರಾದೆ. ಬ್ರೋ ವಿಡಿಯೋಸ್ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ಯಾ? ಲೈಕ್ ಕ್ಯಾಂಗ್ರೂಸ್ ಬಂದು ಲೈಕ್ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಬೇಬೀಸು, ಬಟ್ ಸ್ಟಿಲ್ யாருப்பா நீங்க அப்படின்னு பாக்குது.
ಅದು ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿದೆ ಹೌದು. லைக் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டாங்களா, ஃப்ரீயாக விட்டோன்னா சில இது வந்து பயப்படுது. இது வந்து கேங்க்ரூலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீட் போல. ஓடுறா 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 ஓடுறா. இல்லை இல்லை ஃபேமிலி கேங்க்ரூ ஃபேமிலியே இங்கே தான் இருக்கும் போது. ಏನೋ ತಿಂತಾ ಇದೆ ಕಣೋ. இங்கதான் இருக்கு, ரொம்ப பக்கத்துலயே வந்து பார்க்கலாம்லையே. நல்லா இருக்கு. ஏதோ சாப்பாடு போட்டிருக்காங்க, எல்லாம் இங்கேயே பக்கத்துலயே சாப்பிடுதுங்க. அதுக்குள்ள ஃபேமிலியை மாத்தினா அந்த பையன். ப்ரோ ಏನಪ್ಪಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, என்ன கொஞ்சம் சாப்பிட விட்றா தம்பி அப்படின்னு சொல்றது. டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிட விட்றா வெங்காயம் அப்படின்னு சொல்லி திட்டுதுரா. ஸோ வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் திரும்பி ட்ரெயினில் போனோம் அப்படின்னா கோப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வரும். கோப் அப்படின்ற பிளேஸ் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே தான் வந்து டைட்டானிக் பில்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் தான் தெரியுமே. இந்த மரத்துல ஏறி அப்படி வெளில குதிச்சா நாங்க என்ன பண்ணுவோம்? அட பாருங்களா டேய். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் செம்ம கியூட். ஹலோ வித்த காட்டுறேன் வித்த காட்டுறேன் வித்த காட்டுறேன். See, it's doing the same thing. It's going and coming back. It's showing some show for us. Yeah. Brazilian tahir. அப்பா நீங்க நார்னியா படத்துல இருந்தவங்க தானே நீங்க? என்னடா பண்றீங்க? ஏய் காக்கா, ஏய் காக்கா ஓடு 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 ஓடு. அப்பா 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 இதோ இருக்காரு ரகுமான் அப்பா. அதுக்கு லயன் ஃபோட்டோ போட்டோன்னா எல்லாம் இங்கே வந்துடுவோம், கிஃப்ட்லாம் வாங்கும் அப்படின்றதுக்காக லயன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஏய் யாரப்பா நீனும் தெரிஞ்சியா? எந்த பிளேஸுக்கு போனாலும் இந்த பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கேன்.
I can take 1 minute 24 second videos ಅಷ್ಟೇ. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில, நான் எப்போ ஜூ போனாலும் ஜூக்கு போன ஒரு திருப்தி வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அங்கே போயிட்டு அந்த மேல் லைனை பார்த்தா மட்டும்தான் வந்து ஜூ வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, சிங்கம் தான் எல்லாத்த விட ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படி இப்படின்னு சொல்லியே லைக் அந்த மேல் லைனை வந்து பார்க்குற அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்மளாக உருவாக்கிக்கிறோம். ஸோ லைனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்தாங்க இந்த 2 பெண் சிங்கங்கள். மேல் லைன்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா களைப்பாக ஓரமாக தூங்கிட்டு இருந்தது. ஸோ இவங்க 2 பேர் வந்து ஓரமாக நடந்துட்டு இருந்தாங்க. நீனு டேய் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்க? ಅದಕ್ಕೆ ಸೌಂಡ್ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ, ಮಿಯಾವ್ ಮಿಯಾವ್ ಅಂತ. ಜನರು ನೋಡ್ತಿರಲ್ಲ ಸಣ್ಣ ಇದೆಲ್ಲ ಯಾಕೋ ಬಾಡಿ ಫುಡ್ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಬ್ರೋ ವಾಟ್ ಆರ್ ಯು ಡೂಯಿಂಗ್ ಹಿಯರ್? ಹಿ ಇಸ್ ಈಟಿಂಗ್. புல் தின்னாதுன்னு வாங்க. ಆಕ್ಚುಲಿ புல் ಏನು ಹುಡುಗಿರಲ್ಲ. இவர் அஸ்வினோ, இவர் வந்து அடுத்த மாதம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. தமிழ் பொண்ணுனாலும் பரவாயில்ல, கன்னடா பொண்ணுனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மந்த் ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅವರಿಗೆ. ತಮಿಳ್ ಹುಡುಗಿ ಇದು 2 ಪರವಾಗಿಲ್ಲ, ಕನ್ನಡ ಹುಡುಗಿ ಇದು 2 ಪರವಾಗಿಲ್ಲ, ಉರ್ದು ಯಾವ್ದಾವ್ದು ಏನಾದ್ರು ಒಂದು ಹುಡುಗಿ ಬೇಕು. ಸೊ ಯಾವ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ ಪರವಾಗಿದ್ರೆ ಹೇಳಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ನೇ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ವಾಪಸ್ಸು ಏನಾರೇ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡು. ಸೊ ಅವ್ರದ್ದು ಈಗ ಸ್ಟೂಡೆಂಟ್ ವಿಸಾಡಿ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅವ್ರ ಜೊತೆ ಯಾರಾದರೂ ಡಿಪೆಂಡೆಂಟ್ ವಿಸಾಡಿ ಬರಕ್ಕಾಗುತ್ತೆ. ಸೊ ಯು ಕ್ಯಾನ್ ಈಸಿಲಿ ಬ್ರಿಂಗ್. ನನ್ನ ನಂಬರು 1000. ராசி நட்சத்திரம் எல்லாம் அவருக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ, அவருக்கு தெரியல போல. ஸோ ஜாதி மதம் அப்புறம் நட்சத்திரம் அதை பற்றி தடைகள் எதுவும் இல்லை, யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ಬರ್ಗೆಟ್ಟಿದ್ದೀನಿ. இதுவரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, சிங்கிள், 27 இயர்ஸ். நம்ம ஊர்ல இருந்து காக்காவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த ஊர்ல மிங்கிள் பண்ண விட்டோம்னா அது பேசுற பாஷை இதுக்கு புரியுமா? இந்தியா காக்கா அயர்லாந்து காக்காவுடைய பாஷையெல்லாம் புரிஞ்சுக்குமா என்னன்னு தெரியலையே. ட்ரை பண்ணலாம். மேல் லைனை வந்து பார்த்துட்டு ஜூலேருந்து வெளில வரோம் அப்படின்னா ஒரு சந்தோஷத்தோட வெளில போகலாம். இதில் என்னென்னா தூங்கிட்டு இருக்குது கர்மம் கொடுத்த சிங்கம், சோம்பேறி சிங்கம். Do some dance please. நல்ல டான்ஸ் ஆடு. It's telling something, right? ஏதோ சொல்லுது, ஆனா என்ன சொல்லுதுன்னு புரியல. I think it's alone. Go मुझे सकते क्या? जब मैं हैदराबाद में थी तब भी हम रात जाते थे, इतना रश होता था. know when to go. The timing is there. If you go at 3 o'clock on weekdays, it is like best time. We went almost every year for 20
20-25 years. So yeah, my mother loves it. அயர்லாண்டில் ஸ்னேக் இல்லைன்னாங்க அது இருக்குது. Actually, they're so small. ஏனோ That looks so beautiful. அந்த கிட்டோட மூக்கில் இருந்து பபிள்ஸ் வருது. Then go from that corner. But its body is in such an angle that... Yeah. You won't hurt you much. You won't do anything. It won't. It's like... Clown fish. No, Nemo. ಇಲ್ಲಿ ಇದೆ ಬರ್ದು ಎಲ್ಲಿ ಬರ್ದಿದ್ರು ಗೋವಾ ಅಂತ ஜமைக்கன் குவா. பாம்புலன்ட்டு இவ்வளோ பாம்பு வச்சிருக்கீங்களாடா அயர்லாண்டில். And here, and maybe that could be his food. Now, what are we looking for? வேர் I don't know what we're looking for. ப்ரௌன் கலர் ஃப்ராக். நகருங்க என்ன நிற்கிறீங்க சும்மா? ஐயா கோ அண்ட் ஸ்விம். போய் நீந்துங்க போங்க. யாருப்பா நீ? இல்லை இதுல இருந்து தாண்டி போகக்கூடாதுன்னு எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ யாரும் இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்ம ஊரில் தான் குதிச்சுட்டு போவாங்க. நல்ல ஐடியா. வீடியோ இதோட முடியுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. It's a fort. See anything here? Okay. It's a fort. Yeah, sure. We'll look around. Yeah, thank you.